வணக்கம். இன்னைக்கு கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் உடைய டெக்னிக்கல் வியூ பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். நாளை மதியம் 3 மணிக்கு லைவ் டிஸ்கஷன் மீட் இருக்கு. ஸோ அதில் கலந்துக்கிட்டு உங்களுடைய டெக்னிக்கல் டவுட்ஸ் என்ன இருக்கோ நீங்கள் கேட்கலாம். எங்களுக்கு தெரிஞ்சதை உங்க கூட நாங்கள் ஷேர் பண்ணுவோம். நாளை மதியம் 3 மணிலேருந்து ஒரு 4 மணி வரைக்கும் மீட்டிங் நடக்கும். சேம் இதே யூடியூப் சேனலில் லைவ் இருக்கும். நம்மளுடைய டெலகிராமில் அதோடைய லிங்க்கை நாளைக்கு காலையில் நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த லிங்க் மூலியமாகவும் நீங்கள் வரலாம். ஸோ டெலகிராமுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அதுவுமே நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நியூஸஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் பெரிய நியூஸஸ் நமக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இன்னைக்கு வந்து கேடோடைய பிஎம்ஐ பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் 7:30 மணிக்கு வந்து விஎஸ் உடைய ஸ்பீச்சஸ் தான் இருக்கு. நாளைக்கும் பெரிய நியூஸஸ் மார்க்கெட்டில் கிடையாது. இன்வென்ட்ரி இருக்கு, பட் பெரிய நியூஸஸ் கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் டிஎக்ஸ் உடைய சார்ட் பார்த்துடலாம். டிஎக்ஸ் உடைய சார்ட் பார்க்கும்போது ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லாஸ்ட் ஃப்ரைடே நான் ஃபார்ம் பேரோலில் மார்க்கெட் இறங்கி ஏறினது அப்படியே கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நேற்றும் இன்னைக்கும் மார்க்கெட்டில் பெரிய மூவ்மெண்ட் இல்லை. ஸோ இன்னைக்கு என்ன மாதிரி ஒரு மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம் மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு சின்ன ட்ராப் நடக்க வாய்ப்பு இருக்கும். அதுக்கு முன்னாடி ப்ரைஸ் லைட்டாக மேலே போயிட்டு தென் மார்க்கெட் கீழே ட்ராப் பண்ணால் மார்க்கெட் இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் லெவலுக்கு வரும் பொழுது மார்க்கெட்டில் திருப்பி ஒரு ரேலி ஸ்டார்ட் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ இந்த வீக் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே மேக்ஸிமம் இன்னைக்கும் அப்படியே கன்சால்டேட் ஆகிட்டு நாளைக்கு கூட மேலே போயிட்டு ப்ரைஸஸ் கீழே வரலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து பை செட்டப் எதிர்பார்க்கணும். ஸோ இங்கேயே ஒரு நல்ல பை செட்டப் இருக்கானா மார்க்கெட்டில் இல்லை. ஸோ பார்ப்போம், ஒருவேளை மார்க்கெட் மேலே போய் இங்கேயே கன்சால்டேட் ஆகி மார்க்கெட் மேலே ஏறினா நம்ம இந்த இடத்துல ஒரு பை ட்ரை பண்ணலாம், நல்லா ரேலி ஆனால். இல்லை மார்க்கெட்டில் சின்னதாக ஒரு ஹைக் மட்டும் போயிட்டு கீழே வந்தது அப்படின்னா கீழே வந்து நம்ம டிஎக்ஸ்ஒய் வந்து ஸ்ட்ராங் ஆகுது, யூஎஸ் மார்க்கெட் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிந்து அங்கே போய் பை ட்ரை பண்ணலாம். ஓவரால் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஓவரால் இந்த சேனலுக்குள்ள ப்ரைஸ் வந்து இப்படி மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இப்படி இறங்கி ஏறி இப்படி இறங்கி திருப்பி மார்க்கெட் இங்கே போய் இந்த டாப் ரேலியை ஃபினிஷ் பண்ணுறதுக்கான பாசிபிள்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ மார்க்கெட் பை ட்ரெண்ட் தான். ஸோ கீழே வரும்போது பை ட்ரை பண்ணுறது பெஸ்ட். இங்கேனா நம்ம இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு பை ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் யூஎஸ் ஆயில். ஸோ யூஎஸ் ஆயில் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் இப்போ கீழே வந்து ஒரு சப்போர்ட் லெவலில் நின்றுட்டு இருக்கான். ஸோ கண்டிப்பாக ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து 79.5க்கு மேலேயோ அல்லது இந்த பாட்டம் 77.50க்கு கீழேயோ மார்க்கெட் பிரேக் ஆகணும். ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட் லெவல். ப்ரைஸ் வந்து இங்கே நின்றுட்டு இருக்கு. மார்க்கெட் இப்போ வந்து புல் பேக் கொடுக்கணும். ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு புல் பேக் கொடுக்கணும். கொடுத்து டாப்ல மார்க்கெட் திரும்பினால் அரௌண்ட் 81 பக்கமா திரும்பினால் நம்ம திருப்பி செல் போகலாம். இது 74 வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இங்க போய் செல் பண்றதை விட மார்க்கெட் ரைஸ் ஆகும்போது மேலே போய் செல் பண்ணோம் அப்படின்னோம்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் கம்மியா இருக்கும், டார்கெட் பெருசாக இருக்கும். ஸோ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஆக்டிவேட் ஆகணும்னா கண்டிப்பா இந்த புல் பேக் அண்ட் ட்ராப் நமக்கு தேவைப்படுது. ஸோ இந்த புல் பேக் பை எடுக்க வேண்டாம். புல் பேக் மேலே ஏறினா செல் ட்ரை பண்றது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இந்த ரைட் ஷோல்டர் வரைக்கும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை ரைட் ஷோல்டரே மார்க்கெட் பிரேக் பண்ணா கூட திருப்பி நமக்கு ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் மேலே போக சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால வெயிட் பண்ணி மார்க்கெட்ல எங்கெல்லாம் செல் சான்ஸ் கிடைக்குதோ இப்போ செல் ட்ரை பண்ணலாம். பிரேக் அவுட் ஆனால் பைக்கு போகலாம். கீழே இறங்கினால் உடனே செல் போகாதீங்க. கீழே கிட்டத்தட்ட நமக்கு வந்து 76.5 வரைக்குமே மார்க்கெட் அப்படி லைட்டாக 77.5 உடச்சி 76.5க்குள்ள கன்சால்டேட் ஆகி திருப்பி மார்க்கெட் மேலே போனால் அப்போ பை எடுக்கலாம். ஓகேங்களா, கீழே கொஞ்சம் கன்சால்டேட் ஆகி மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா பை எடுக்கலாம். அந்த பை ஒரு ஷார்ட் டேர்ம் பை 80க்குள்ள புக் பண்ணிக்கணும். அரௌண்ட் 80 பக்கமா 80, 81 பக்கமா மார்க்கெட்ல ரெசிஸ்டன்ஸ் கிடைத்தால் திருப்பி இங்க இருந்து செல் பண்ணோம்னா நமக்கு கீழே இருக்கக்கூடிய 74 வரைக்கும் மார்க்கெட் டிராப் ஆகிறதுக்கான பாசிபிள் உண்டு. ஸோ இங்க வந்து ட்ரெண்ட் லைன் டச் அங்கேயே மார்க்கெட் நின்றுட்டு இருக்கு, ரொம்ப முக்கியமான லெவல். ஸோ இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா மார்க்கெட்டை பார்த்து ட்ரேட் பண்ணணும். நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த டாப் ரெசிஸ்டன்ஸ்ல நிற்கிறான். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நல்லா பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆயிருக்கு. மார்க்கெட்டில் 2 ஆப்ஷன் இருக்கு. இந்த இடத்துல நமக்கு ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆயிருக்கு. மேலே இந்த இடத்துல நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்ளை கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ ப்ரைஸ் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இங்கே போனால் நம்ம செல் ட்ரை பண்ணலாம், இல்லை ப்ரைஸ் வந்து கீழே டிமாண்டுக்கு இப்போ வந்தால் பை ட்ரை பண்ணலாம். ஸோ டிமாண்டுக்கு ப்ரைஸ் வரும் பொழுது நம்ம பை ட்ரை பண்ணுறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 26.9 பக்கமாக மார்க்கெட் கீழே வந்தாலே நமக்கு பை சான்சஸ் இருக்கும். ஒரு 4 ஹவரில் போய் நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி கூட வச்சுக்கலாம். பட் ஆனால் ப்ராப்பர் ஹெட் அண்ட் ஷோல்டர் கிடையாது. ஓகேங்களா, சும்மா இப்படி ஒரு
பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ பிரைஸ் கீழே இறங்கிட்டு ரெசிஸ்டன்ஸ் இந்த ஜோன்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஜோனை சப்போர்ட்டா மாற்றி மார்க்கெட் மேலே எடுத்தால் மேலே இருக்கிற ஒரு சப்ளை லெவல் வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் ஹையாக இருக்குது. ரெண்டாவது வந்து நம்ம இந்த இடத்துல மார்க்கெட்டை வந்து ஸ்குவீஸ் மார்க்கெட்னு சொல்லுவோம். அதாவது குறுகிட்டே வந்த மார்க்கெட். இந்த மார்க்கெட் வந்து இப்படி கம்ப்ரஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ ஓகேங்களா, இப்போ மார்க்கெட் மேலே போயிட்டு தென் கீழே வந்து மேலே கீழே மேலே கீழே மேலே இப்போ பிரேக் அவுட். ஸோ இந்த பிரேக் அவுட்டுக்கும் ரீடெஸ்ட் வரும். இந்த இடத்துல நமக்கு ஒரு சின்ன ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி இருக்கு, இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி. இதுக்கும் ரீடெஸ்ட் வரணும். அப்போ இந்த இடத்துல இப்போ மார்க்கெட் கொஞ்சம் மேலே ஏறும் பொழுது செல் ட்ரை பண்ணலாம். இந்த ஷார்ட் செல்லிங்கை விட சப்போர்ட் கிடைக்கும் போது எடுத்தோம் அப்படின்னா, ரிஸ்க் எடுத்து ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு எடுத்தோம்னா நமக்கு ஒரு நல்ல ரேலி கிடைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கும். இது வந்து எக்ஸ்பென்ஷன் ஆகும். எப்படி எக்ஸ்பென்ஷன் ஆகும்? இப்போ இது ஒரு இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர், சாரி, இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்குள்ள ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர். இப்போ இந்த இடத்துக்கு ப்ரைஸ் வந்துட்டு மேலே போனால் இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டராக நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த டாப் அண்ட் டாப் வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. இங்கேருந்து ரேலியும் ஆகலாம், ஏன்னா ட்ரெண்ட் பை. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த கம்ப்ரெஷனுக்கு மார்க்கெட் பிரேக் அண்ட் ரீடெஸ்ட் கொடுக்கணும். பிரேக் ஆயிடுச்சு, ரீடெஸ்ட் பாயிண்ட்ல இருக்கிறோம். இதுதான் ரீடெஸ்ட் பாயிண்ட். ஸோ நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் போது இந்த மார்க்கெட்டில் நம்ம பை பண்ணலாம். 26.5 வரைக்கும் வந்ததுன்னா நல்ல பையிங்காக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதான ஷார்ட் ஃபால் இருக்கும். அந்த ஃபாலுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் வந்து ரேலி ஆகும். நாளைக்கு இந்த சப்போர்ட் கிட்ட வந்துருச்சு அப்படின்னா நம்ம பை போகலாம், எந்த லெவல்ஸ்ல பை போகலாம் அப்படிங்கிறத நம்ம லைவ்ல டிஸ்கஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல மார்க்கெட் நல்லா கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கு. காலையில் எங்களுடைய பர்சனல் சேனலில் சொல்லியிருந்தோம். ஸோ 2014 பிரேக் ஆகும்போது மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷன் வந்தால் ஷார்ட் செல் போகலாம். ஃபர்ஸ்ட் சீன் என்ன அப்படின்னா, ப்ரைஸ் மேலே போயிடுச்சு, இந்த ஹைக்கு மேலே போயிட்டு மார்க்கெட் திரும்பினால் நம்ம வந்து இங்கே ஒரு ஷார்ட் செல்லிங் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட இந்த இடத்துல தான் ஸ்பேஸ் நல்லாயிருக்கும். ஒரு 30-37 பக்கமாக வரும்பொழுது மார்க்கெட்டில் செல் பண்ணோம் அப்படின்னோம்னா கீழே இருக்கக்கூடிய 10 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக நமக்கு புக்கிங் ஆகும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இங்கேயே கன்சால்டேட் ஆகிறதுனால ப்ரைஸ் கீழே இறங்கினா கூட நம்ம 10லேருந்து கரெக்டாக சொல்லணும் 2305லேருந்து 2300 அப்படிங்கிற லெவல் மினிமம் தொடணும். 90 வரைக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து டேர்ன் ஆகுது. ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல நல்லாவே ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி டேர்ன் ஆகுது அப்படின்னா இங்கே பை எடுக்கலாம். ஆல்ரெடி ட்ரெண்ட் பை. சரி, இந்த மார்க்கெட் வந்து நல்லா பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஸ்குவீஸ் ஆகிட்டு இருக்கிற மார்க்கெட். நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட் வந்து எப்படி சில்வரில் இருக்கோ அதே ப்ராசஸ் தான். ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஜோனுக்கும் இந்த பர்டிகுலர் ஜோன்லையும் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா மார்க்கெட் கம்ப்ரஸ்ட் ஆகிட்டே வந்துட்டு இருந்த மார்க்கெட் இப்போ பிரேக் ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இந்த ரீடெஸ்ட் வந்து இந்த லெவலில் நமக்கு கிடைத்தாலோ இல்லை கீழே வந்து கிடைத்தால் கூட நமக்கு எங்கெல்லாம் பையிங் சான்சஸ் கிடைக்குதோ நம்ம பை ட்ரை பண்ணணும். ட்ரெண்ட் பை. ஓகேங்களா, ட்ரெண்ட் வந்து பை இருக்கு. 2260 உடையிற வரைக்கும் எங்கெல்லாம் மார்க்கெட்டில் பை சான்சஸ் கிடைக்குதோ நம்ம பை எடுக்கலாம். ஒருவேளை மார்க்கெட் வந்து 2310 வந்து டச் பண்ணலை, கீழே வரல, இங்கேருந்து இப்போ மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்தாலும் இந்த இடத்துல ஒரு ஷார்ட் செல்லிங் போகலாம். இந்த இடத்துல பை தான் ட்ரை பண்ணும். இங்கே வந்தோடனே பை ட்ரை பண்ணலாமான்னா கண்டிப்பாக பை ட்ரை பண்ணக்கூடாது. வெயிட் பண்ணி ப்ரைஸ் வந்து நிற்குதா, ஏதாவது ஒரு பேட்டர்ன் ஸ்ட்ரெச்சஸ் ஏதாவது ஒன்று கிடைக்குதா, அப்போ ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி பை ட்ரை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் இந்த நான் இப்போ சொன்ன லெவல்ஸை நீங்கள் எடுத்து ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா தொடர்ச்சியாக வரக்கூடிய எல்லா கால்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணல, அக்கௌண்ட் ஜீரோ ஆகுது, அக்கௌண்ட் வந்து மாட்டிகிட்டு இருக்கு, என்ன பண்ணுறது, இதே கேள்விகள் தான் இருக்குது. ஸோ ஸ்டாப் லாஸ் கம்பல்சரி யூஸ் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் பிரச்சனை கிடையாது. மார்க்கெட்டில் இந்த இடத்துல இப்போ மார்க்கெட் ஒருவேளை 2310 உடைக்காம தொடாம மார்க்கெட் மேலே போனால் பெருசாக போகாது. ஒரு 35லேருந்து 40க்குள்ள மார்க்கெட் மேலே போகும். அந்த இடத்துல போய் மார்க்கெட் திரும்பினால் கன்ஃபார்ம் பண்ணிட்டு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு ஒரு செல் போகலாம். அது வந்து கீழே இருக்கக்கூடிய 2310லேருந்து 2300க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் ஜோனை தொடும். 2290 வரைக்கும் அந்த சப்போர்ட் ஜோன் இருக்கு. ஓகே, கரெக்டாக 300க்கு வந்தால் பை பண்ணுங்கன்னு சொல்லலாம். 300 கிட்ட வந்துருச்சுன்னா பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம தேடலாம். 315லேருந்து 300 அப்படிங்கிறது பெஸ்ட் லெவல். 310 வந்துட்டாவே நம்ம ஸ்டார்ட் அப் ஆயிடணும். மார்க்கெட்டில் எங்கேயாவது சப்போர்ட் எடுக்கிறானா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு ஒரு 1 hour ஃப்ரேம் ஆர் 30 minutesல நீங்கள் பார்த்துட்டு ஒரு ஸ்டாப் லாஸ் அங்கே யூஸ் பண்ணி நீங்கள் பை ட்ரை பண்ணுங்கள். இதோடைய டார்கெட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய இப்போ இங்கே மார்க்கெட் செல் ஆகலை,
ஓகே. இந்த மார்க்கெட் வந்து என்ன ஆகல அப்படின்னா, இந்த இடத்துல இப்படி வந்துட்டு சப்போர்ட் எடுக்கும். இங்க மேல போய் கீழ வராம, நேரா கீழ வந்துருச்சு அப்படின்னா, இப்ப நம்ம எதிர்பார்த்திருந்த 35 டூ 40 தான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். இது வந்து நம்ம நான் ஃபார்ம் பேரோல் வீடியோலயும் சொல்லியிருப்போம். ஸோ இத தாண்டுச்சுன்னா, நமக்கு வந்து 54 செகண்ட் டார்கெட்டா இருக்கும். 354. அதுக்கப்புறம் 2370ங்கிறது ஒரு மேஜரான டார்கெட்டாக இருக்கும். அந்த இடத்துல மார்க்கெட் கண்டிப்பா ஹோல்ட் ஆகி நின்றும். அப்படியே பிரேக் அவுட் ஆகி மேல போக சான்சஸ் ரொம்ப கம்மி. ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல இருக்கு. ஸோ இங்க இருக்கக்கூடிய எல்லா லிக்விடிட்டியும் கலெக்ட் பண்ண அவன் கீழ வந்துட்டு இருக்கான். ஸோ இங்க ஒரு சப்போர்ட் கிடைத்து பை போறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே. நாளைக்கு லைவ் மீட்ல சந்திக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் லிங்க் இருக்கு. ஜாயின் பண்ணிக்கங்க. அதில் எத்தனை மணிக்கு எந்த லிங்க்ல வீடியோ வருதுன்னு பாருங்க. இல்லைன்னா இதே சேனல்ல 3 மணிக்கு வரும். 3 மணிக்கு நீங்க அலாரம் செட் பண்ணிட்டு நீங்க வந்து அட்டென்ட் பண்ணுங்க. உங்களுடைய டெக்னிக்கல் டவுட்ஸை கேளுங்க. எங்களுக்கு தெரிஞ்சதை உங்க கூட ஷேர் பண்றோம். தேங்க்யூ.